நான் இங்க வருவேன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை எதிர்பார்க்கறதும் எதிர்பார்க்காததும் என்னோட வேலை இல்லை. நான் பார்க்கறது ரகுவோட கேஸ் மட்டும்தான். இந்துலேக்கா, ஜட்ஜு முன்னாடி நீ உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாச்சா? இந்துலேக்கா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அது என்னன்னு கேட்க வேண்டிய உரிமை உங்களுக்கு இல்லையே சார். உனக்கு நல்லா தெரியுமா இந்து கிளம்பி போனது ரகுவை காப்பாத்தாதான்னு? இது என்ன கேள்வி மாமா? இவங்க சொல்றத வச்சு நீ இந்து கிட்ட சண்டைக்கு போகாத. அவ பாவம் பயந்து போயிருக்காடா. இந்து அப்படி போனது நியாயம்னு சொல்ல வரியா நீ? நீயும் பார்வதியத்தையும் சேர்ந்து போனது செஞ்சது எல்லாமே சரிதான். அதுக்கு உங்க 2 பேரையும் யாரு குத்தம் சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். சும்மா உன்னை பயமுறுத்தி பார்த்திருப்பான். எனக்கு என்னமோ அப்படி தோணல. அப்படின்னா நாம பண்ணதுதான் சரின்னு அவர் எதுக்காக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஆனா நீங்க எத்தனை தடவை என்னை திட்டினாலும் சரி, நான் என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன். வேற ஒன்றும் இல்லை, உங்களை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன். பிரபாகரா, நீ இப்ப சொன்ன டிமாண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல மச்சான். எங்களுக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இங்க என்ன உரிமை இருக்கு? பார்வதி எங்க பொண்ணை தத்தெடுத்தலாவது எங்களுக்கு கொஞ்சம் உரிமை இருக்குன்னு நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா அது இன்னைக்கு நாளைக்கு நீண்டுட்டு போறத பார்க்கும்போதுதான் பார்வதி கிட்ட இருந்து இந்த குடும்பத்தோட அதிகாரத்தை தட்டி பறிக்கிறதுக்காக நாம ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருந்தோம். அதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது? அதிகாரம். நாங்க இன்னும் அகதிக்கு மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கூட சரியில்லை மச்சான். அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதோ பாரு பிரபாகரா, நீங்க ஆசைப்படுற மாதிரி அந்த கம்பெனியை நடத்துற அதிகாரத்தை இப்ப சுமத்ரா கிட்ட தான் பார்வதி கொஞ்ச நாளைக்கு கொடுத்து வச்சிருக்கா. அந்த பவர் ஆஃப் அட்டானி தான் முடிய போகுதுல்ல, அதை ரினியூ பண்ணும்போது அதை என் புருஷன் பேர்ல எழுதி கொடுங்க. அதுதானே நல்லது. அது ராதிகா, அது அண்ணன் பேர்ல எழுதி கொடுக்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ராதிகா. ஆனா பார்வதி அதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? பார்வதி அதெல்லாம் படிச்சு பார்க்கவே மாட்டா. அப்படியே பார்வதி சந்தேகப்பட்டு கேட்டா கூட அது உன் பேர் தான் ரினியூ பண்றேன்னு சொல்லி சமாளிச்சிரு. இருந்தாலும் நீங்க எதுக்கு சட்டுன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க? மச்சான், நான் சொல்லாமலே அந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும்ல? வருஷம் 6-7 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிற கம்பெனி அது. இப்ப அந்த பணத்தை எடுத்து நீங்க தானே கையாண்டுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்க அதை அனுபவிக்கிறோம். எல்லா விஷயமும் சரியா பண்ணி நமக்கேத்த மாதிரி தானே செஞ்சிருக்கோம். பார்வதியோட குழந்தைய நடுராத்திரில தூக்கிட்டு போய் எரிஞ்சதுல இருந்து பல விஷயங்களை ஒன்னா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழசெல்லாம் யாரும் மறந்துடாதீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் பதிலுக்கு நானும் செஞ்சிருக்கேன்ல. இப்போ அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரல. இனிமே இப்படி நாதி இல்லாத அகதிக மாதிரி வாழ்றது ரொம்ப சிரமமா இருக்கும் சுபத்ரா. நாங்க அந்த குடும்பத்து ஆளுங்க இல்லைன்னு மச்சனோட அம்மா அடிக்கடி குத்தி காட்டுவாங்கல்ல. நாங்க அந்த குடும்பத்து ஆளுங்க இல்லைன்னாலும் நாங்களும் இங்க செல்வ செழிப்போட வாழணும்ல. அதுக்காக தான் நாங்க உங்க கூட எல்லா விஷயத்திலையும் உறுதுணையா இருந்துட்டு இருக்கோம். இது பாரு பிரபாகரா, நீங்க இப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்வதி குழந்தை இல்லாம கிடைச்ச பெனிஃபிட்ட இனிமே நாங்களும் அனுபவிக்கிறேன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ராதிகா, நம்ம இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா முடிவுக்கே வர முடியாது. உங்களுக்கு பணம் தான் தேவைப்படுதுன்னா எவ்வளவு வேணும்னு சொல்லு. எங்களுக்கு பணம்லாம் தேவையில்ல. அந்த கம்பெனியை நடத்துறதுக்கான அதிகாரம் தான் எங்களுக்கு தேவை. பிரபாகரா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா எனக்கும் ராதிகாவுக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை மச்சான். பார்வதி குழந்தைய பத்தின விஷயத்த பார்வதி கிட்ட சொல்றதுக்கு. அண்ணே, எனக்கு உங்களை பிரச்சனைல மாட்டி விடுறதுக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆனா நாங்களும் எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாதுங்கிற நினைப்பு உங்களுக்கும் இருக்கணும். அதுக்கு மச்சானும் தங்கச்சி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது பார்வதி கிட்ட நான் ஒரு வாட்டி பேசி பார்க்கறேன். இத பத்தி பார்வதி கிட்ட பேசினா நடக்காதுன்னு தான் தெரியும்ல. அப்படின்னா இதெல்லாம் நடக்காதுன்னு தானே அதுக்கு அர்த்தம். ராதிகா, நீ அப்படிலாம் பேசாத. அண்ணனுக்கு கம்பெனியை நடத்துற அதிகாரம் தானே வேணும். அத உங்களுக்கு பார்வதி கிட்ட இருந்து நானே வாங்கி தரேன். சுபத்ரா, நீ என்ன
என்னங்க இவ்வளவு வருஷமா நம்ம லாபம் பார்த்துட்டோம்ல அந்த கம்பெனில, அதுக்காக அதனால கொஞ்ச நாள் இவங்க லாபம் பார்க்கட்டுங்க. அவங்க ஒண்ணு யாரோ இல்லைல்ல, என்னோட அண்ணனும் அண்ணியும் தானங்க. அப்படின்னா அது சம்பந்தமான பேப்பர்ஸ்லாம் நான் ரெடி பண்றேன். பார்வதி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வைக்காமலே எல்லா விஷயத்தையும் நம்ம சுமத்தா செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஏத்த ஒரு ஆளு என்கிட்ட இருக்காரு. அந்த ஆளு எல்லா வேலையும் பார்த்துமா. மச்சான் நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். இந்த விஷயத்துல சுபத்ரா ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஷெனாய் ஆளுங்களோட ஆஃபீஸு நம்ம கேள்விப்பட்டது மாதிரி இல்லையே. நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நில்லுங்க. யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்னு சொன்னாதான் நீ என்ன உள்ள அனுப்புவியா? மன்னிச்சிருங்க, உள்ள இருக்கவங்க அனுமதி இல்லாம யாரையும் அனுப்ப முடியாது. பிரபாகரன் சாரை பார்க்க வந்திருக்கிற மகேந்திரன்னு சொன்னா போதும், அவரே என்ன கூப்பிடுவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. சார், பிரபாகரன் பிரபு சாரை பார்க்கறதுக்காக மகேந்திரன் ஒருத்தர் வந்திருக்கார் சார். ஓகே சார். நீங்கள் உள்ளே போகலாம். அதான் முதல்ல சொன்னல, கூப்பிடாம இருக்க முடியாதுன்னு. சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே, வைங்க, உட்காருங்க. நீங்க தானே விஸ்வநாதன் ஷெனாய், நம்ம பிரபாகரன் சாரோட மச்சான், அப்படிதானே? ஆமா ஆமா. நீங்க யாரு? நான் யாருன்னு பிரபாகரன் சாருக்கு தெரியும். மகேந்திரன்னு சொன்னா போதும். பிரபாகரன் இன்னைக்கு வரல, ஆனா யாரோ வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஆளு நீங்க தானா? என்னைக்கா இருந்தாலும் நான் ஒரு நாள் வருவேன்னு பிரபாகரன் சாருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு நான் பிரபாகரன் சார் கிட்ட சொல்லிக்கிறேன். அந்த ஆள் இப்ப இங்க இல்லைன்றதுனால இப்ப நான் போயிட்டு அப்புறம் வரேன். வரட்டா? ஒரு நிமிஷம் மகேந்திரன், நீங்க எங்கிருந்து வரீங்க? இப்போ நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அது பிரபாகரன் சாருக்கு தெரியாது. என் பேரை மட்டும் சொன்னா போதும், மகேந்திரன். அவருக்கு என்ன ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தே ஆகணுமே. வரட்டுமா? மகேந்திரன் பேரை சொன்னா ஞாபகம் வரணும்னா இந்த ஆளுக்கும் பிரபாகரனுக்கும் நடுவுல ஏதோ முக்கியமான உறவு இருக்கு போல் இருக்கு. சொல்லு மச்சான், என்ன விஷயம்? பிரபாகரா, நான் இப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னா, உன்னை தேடி இங்க ஒரு ஆள் வந்திருந்தாரு. அத சொல்லத்தான் உங்களுக்கு நான் இப்ப கால் பண்ணேன். என்ன தேடி வந்தாரா? அவர் பேர் என்ன சொல்லு? ஏதோ மகேந்திரன் சொன்னா. பேரை சொன்னா உனக்கு ஞாபகம் வரும்னு சொன்னாரு. மகேந்திரனா? அது யாரு? இல்ல, நான் பார்வதியோட பவர் ஆஃப் அட்டர்னி சரி பண்றதுக்காக நீ யாரையோ ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருந்தல்ல, அந்த ஆள் தான் இந்த மகேந்திரனா? மகேந்திரங்கிற பேர் இருக்கிற யார்ட்டையும் நான் எந்த வேலையும் சொல்லவே இல்லையே. அப்போ யார் இந்த மகேந்திரன்? அந்த ஆள் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நம்ம கம்பெனிக்கான வேலைக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷனா இருக்கலாம். அவனை நேரில் பார்த்தா தான் தெரியும். நீ ஒரு வேலை செய்ய மச்சான், இனிமே இந்த ஆள் வந்தான்னா எனக்கு கால் பண்ண சொல்லு. சரி. மகேந்திரனா? பேரை சொன்னா பிரபாகரனுக்கு ஞாபகம் வரும்னு சொன்னா, பிரபாகரன் அந்த ஆளை பத்தே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்படின்னு இவ யாரா இருப்பா?
மது சொல்லு. இந்து, என்ன மாதிரி, என்ன வேணும்? வேற எதுவும் வீணா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? நேத்து ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அண்ணன் உன்னை அடிச்சாரா? இனிமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போன மவளை குன்றுவண்டி. என்னங்க நீங்க? அந்த விஷயத்த பத்தி கேட்டா பதிலே சொல்லாம இருக்க. மாமா உன்னை அடிச்சாரா? இல்ல, அது வந்து கேள்விப்பட்டதை என்னாலே நம்ப முடியல. மாமாவுக்கு பொம்பளைங்களை அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். தங்கச்சியா இருக்கிற என்ன கூட அண்ணன் இது வரைக்கும் அடிச்சது இல்ல. அப்புறம் எதுக்கு அண்ணன் உன்ன அடிச்சாரு? அருண் இந்து அடிச்சான்னு உங்ககிட்ட யார் சொன்னா? மாமா இவ்வளவு அடிப்புன்றத நானே என் காதல கேட்டேனே. நான் கேட்டது உனக்கு கேட்கலையா? ஆம் சித்தி, நாங்க எல்லாரும் இந்த வீட்ல தானே இருக்கோம். இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அது எங்களுக்கு தெரியும். சித்தி, நீங்க இந்துவை கூட்டிட்டு போனதுக்காக தானே மாமா போட்டு இவ்வளவு அந்த அடி அடிச்சிருக்காரு. அருண் இந்துவை அடிச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு காலையில கூட இவங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசினதை நான் பார்த்தேனே. அதே எப்படி இந்து, உங்க சண்டையெல்லாம் தீர்ந்துருச்சா? அது வந்து அது பார்வதி அம்மா, எங்களுக்குள்ள சண்டை எதுவும் இல்ல. இந்து அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் மாமா கூட சகஜமா எப்படி உன்னால பேச முடியுது? என்ன கேட்டேன்னு வை, நீ மாமா கிட்ட சகஜமா பேசவே கூடாது. அவர் உன்னை அடிச்சதுக்கு நீ அவருக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். உன்னை கை நீட்டி அடிச்ச புருஷன் மேல உனக்கு வெறுப்பு வரல? அபி, என்னால எப்பவுமே அவரை வெறுக்க முடியாது. அவரு கோவத்துல என்ன அடிச்சா கூட நான் அதை ஏத்துக்குவேன். ஒரு பொண்டாட்டி புருஷனை பத்தி எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் இது சரியே கிடையாது. உன்னை அடிச்சதுக்கு மாமாக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் கரெக்ட். அருணுக்கு பாடம் கத்து கொடுக்கற அளவுக்கு அருண் இந்து அடிச்சிருந்தா தானே? அப்போ அண்ணே இந்துவை அடிக்கவே இல்லையா? அடிக்கவே இல்ல. அருண் எந்த பொண்ணையும் அடிக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா அடி வாங்கின சத்தம்லாம் கேட்டுச்சு நீங்க சொன்னாங்க. அந்த சத்தம் அருண் இவளை அடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். அவன் தன்னோட கையில தட்டின சத்தத்தை தான் யாரோ அடிச்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சித்தி சொன்னதுதான் உண்மையா இந்து? நான் எதுவும் சொல்லல, நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ அபி. அத்தை, அப்ப அண்ணன் இந்துவை அடிக்கவே இல்லையா? அதே எதுக்கு நீ என்கிட்ட கேக்குற? உன் அண்ணன்கிட்டே போய் நேரடியா கேட்க வேண்டியதானே? என்னால் இதெல்லாம் நம்ப முடியாது. மாமா இந்துவை அடிச்சாரு, அது கன்ஃபார்ம். அருண் கையால இந்துவுக்கு 2 அடி கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுறேன்னா அது உன்னோட கனவுல மட்டும்தாம்மா நடக்கும். அருண் இருக்கானே, அவன் அந்த மாதிரி ஆள் இல்ல. அருண் இந்துவை அடிச்சான்னு தெரிஞ்சதும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவன் அந்த மாதிரி ஆளுதானே நீ நம்பிட்டல்ல? அவ்வளவுதான் இல்ல, அருணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த நீ அவனை அந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அபி. நீ மனசுல நினைக்கிறத உன் முகத்தை பார்த்தே அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். தேவையில்லாத பிரச்சனையில தலையிடாம நீ உன்னோட லைஃப மட்டும் பாரு. அபி, இது பெரிய சீட்டிங் ஆயிடுச்சு. இந்து முன்னாடி இப்ப நீதான் அவமானப்பட்ட. சதீஷ், அந்த மீட்டிங்கை இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட்ல 1-2 விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த விஷயத்த நான் ஆஃபீஸ் வந்ததும் சொல்றேன். ஓகே, நீ இமிடியேட்டா மீட்டிங் அரேஞ்ச் பண்ண.
என்ன விஷயம் அபி? ஏ மாமா, நீங்க என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல? நான் உன்னை எப்படி அவமானப்படுத்தினேன்? நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையே அபி. அப்புறம் எதுக்கு நான் உன்னை அவமானப்படுத்தினேன்னு சொல்ற? நீங்க நிஜமாவே இந்துவை அடிக்கல தானே? பதில் சொல்லுங்க மாமா. இந்துவை நீங்க அடிச்சிங்களா இல்லையா? அப்போ அவளை திட்டினது எல்லாமே வெறும் நடிப்பா? அடிச்ச மாதிரி சத்தம்லாம் வந்துச்சு, அது என்னது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது அது வந்து நீ இப்ப சொல்றதெல்லாம் என் பெட்ரூம்குள்ள நடந்த விஷயம். அதெல்லாம் இவ்ளோ கிளியரா உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் நான் கேக்குறேன். நான் நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓ, அப்ப அந்த நேரத்துல என் பெட்ரூம்குள்ள ஒட்டு கேட்டிருக்க. அந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. அருண் மாமா, இப்ப எதுக்கு பேசி சமாளிக்கிறீங்க? நான் அங்க இருக்கிறது தெரிஞ்சுதானே ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படியெல்லாம் நடிச்சீங்க நீங்க. அபி, அத நீ தான் தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுற. அப்புறம் எதுக்காக அந்த இந்துவை நீங்க திட்டிட்டு இருந்தீங்க? டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி நடிச்சீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இனிமேலாவது நீ அதை புரிஞ்சுக்கணும். அபி, உனக்கு தெரியாதா நான் லேடிஸ் அடிக்க மாட்டேன்னு? அதுலயும் முக்கியமா இந்துவை என்னால் அடிக்க முடியாது. அது ஏன்? அவளோட அழகையும் மயக்கிற சிரிப்பையும் பார்த்துட்டு அடிக்க ஓங்குன கை அப்படியே கீழே போயிடுச்சா? இதுக்கு நீங்க பேசாம அமைதியா நின்றுக்கலாமே. எதுக்கு உங்க கையில அடிச்சீங்க? அப்படி நடந்து போச்சு. அப்போ அது உண்மையா? அது உண்மைதான். இந்து அடிக்க என்னால மட்டும் இல்ல அபி, யாருனாலையும் முடியாது. ஏன்னா அவ அந்த அளவுக்கு இன்னசென்ட். அருண் மாமா, அதனாலதான் எனக்கு ஏற்பட்ட கோவத்துல என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். அப்படி செய்யாம நான் இந்துவை அடிச்சிருந்தா வேற மாதிரியான பிரச்சனை உருவாயிருக்கும். அவளும் அவ வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து என் மேல கேஸ் போட்டிருந்தா பொண்டாட்டி அடிச்சேன்னு சொல்லி வேற மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். என் அப்பா அம்மா தங்கச்சி உட்பட எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும். அதனாலதான் என் கோவத்தை என் மேலே காட்டி முடிச்சுக்கிட்டேன். அருண் மாமா, அப்போ நேத்து நடந்த சம்பவத்துல உங்களுக்கு இந்து மேல நிஜமாவே கோவம் இருந்துச்சா? சொல்லுங்க மாமா. அபி, நீ அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காத. நான் இப்ப ஆபீஸ் போகணும். நாம இதை அப்புறம் பேசிப்போம், ஓகே? வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. எனக்கு எல்லாம் புரியுது மாமா. என்னை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். பார்த்துட்டே இருங்க. என்னங்க, என் பொண்ணோட விதி எப்போ அழுகுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அருண் இவளை ரொம்ப அவமானப்படுத்திட்டான்ல ராதிகா. அப்போ அருண் மனசுல என்னதான் இருக்கு? இவ எதுக்கு அந்த விஷயத்தை அருண் கிட்ட கேட்க போனா? இவ கேட்காம விட்டுருந்தா இவ மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்ட விஷயம் அருணுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அண்ணா, உங்ககிட்ட இருந்து நான் இதுக்கு மேல எதையும் எதிர்பார்க்க போறதில்ல. கொஞ்ச நாளாவே இவனுக்கு அபிய பத்தி குத்தம் சொல்லனா தூக்கம் வராது போல இருக்க. அம்மா, நான் மனசுல பட்ட விஷயத்த சொல்லும்போது நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? இங்க பார்ப்பா, நீ மத்தவங்க முன்னாடி இவளை மட்டம் தட்டி பேசுறத நான் பல முறை கவனிச்சிருக்கேன். இத பாரு, அந்த இந்து இல்ல, இவதான் உன் தங்கச்சி. இந்து செத்தாதான் உனக்கும் மாதிரிக்கும் கல்யாணமே நடக்கும். அதையாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. அப்பா, எனக்கு இந்த அளவுக்கு கவலையே வந்திருக்காது. மாமா நிஜமாவே இந்துவை 4 சாத்து சாத்திருந்தா நான் இந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். பார்வதி சித்திய முன்னாடி வந்து அடிச்சதெல்லாம் வெறும் நாடகம்னு சொல்லும் போது இந்துவோட முகத்துல சிரிப்பை பார்த்தேன். அவளோட அந்த சிரிப்பிலேயே நான் மொத்தமா செத்துட்டேன். ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நான் உன்ன மத்தவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசுறேன், அதானே உன்னோட கம்ப்ளைண்ட்? எப்படி குறை சொல்லாம இருக்க முடியும்? அப்பா, அருணை நம்ம ஒரு பொண்ணுக்கு தற்காலிகமா விட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் இவ எதுக்கு அவன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கா? அவங்க 2 பேரையும் பிரிக்கவும் அவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்கவும் ஏன் முயற்சி பண்றா? அபி, அருண் இந்து அடிப்பான்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அருணோட அடி உனக்கு விழாம பாத்துக்க. டேய், நீ இப்ப என்ன சொன்ன? உன் தங்கச்சி அழுகிறத பார்த்துட்டு உனக்கு இப்படிதான் சொல்ல தோணுதா? நான் சொன்ன விதமே தப்பு.
கூட பிறந்த தங்கச்சின்னு பார்க்குறேன். அதான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா வேற மாதிரி சொல்லியிருப்பேன். இவனெல்லாம் என்ன பண்றது தெரியல. அண்ணனையும் அந்த இந்து என்னமோ பண்ணி மயக்கிட்டா. இல்லைன்னா அண்ணன் இந்த மாதிரி என்ன பேசுற ஆளே இல்ல. அம்மாடி, உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காதம்மா. பாரு, நாம அவனோட மனநிலைமையும் நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்துவுக்கும் அருணுக்குமான கல்யாணம் அவனுக்கும் மாதிரிக்குமான கல்யாண கனவை சுக்குநூறா உடைச்சிருச்சுல்ல. அந்த கோவத்துல தான் அவன் இப்படி எல்லாம் பேசுறான். அவன் அதுக்கு எதுக்கு இந்துவை தாங்கி பிடிக்கிறான்? கோவத்தை நம்ம மேல காட்டணும். இவன் என்ன தப்பு பண்ணா? இத மேலும் மேலும் டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு பிரச்சனை ஆக்க கூடாது. அம்மாடி, உனக்கு இந்து மேல கோவம் இருக்குன்னா அது எப்பவுமே வெளியில நீ காட்டிக்கவே கூடாது. முக்கியமா அருண் முன்னாடி வச்சு அப்படிலாம் பண்ணாத. இந்துவோட சந்தோஷத்தை நீ இல்லாம பண்ணணும்னு ஆசைப்படுறன்னா பாரு, அதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேம்மா. இங்க அவளோட சந்தோஷத்துக்கு எதிராக செயல்படுறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுமா. அதாவது கொஞ்சம் தள்ளி நின்று சைலண்டா வேலையை காட்டணும். அதுக்கான சான்ஸ் ஒவ்வொன்னா உன்னை தேடி வரும். நீ வேணா பாரு. சுமதி, ஏய் சுமதி, சுமதி எங்க இருக்க? கேக்குதா இல்லையா? ஏய் சுமதி, ஏய் இங்க வா. என்ன விஷயம்ப்பா? உங்களை ரகுமாமா போட்டு அடிச்சிட்டாரா? ஏண்டா, அவன் என்ன அடிச்சு கொல்லணும்னு நீ எதிர்பார்த்துட்டே இருக்கியா? நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வா. என்னப்பா பிரச்சனை? ரகு மாமா கூட ரோட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? என்னங்க? ஏய் சுமதி, அவன் இன்னைக்கு உங்களை அடிக்கிறதுக்கு வந்துட்டானா? ஓ, அந்த கேஸோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? விஷயமே வேற, நீ புரிஞ்சுக்காம பேசுற. பின்ன நம்ம நகையை கொடுத்து வச்சாலும் எஸ்கேப் ஆயிட்டானா? அப்பா இந்தாங்க தண்ணி. ஹே சுமதி, நம்ம பொண்ணு படிக்க போற காலேஜோட பிரின்சிபால தான் பாத்துட்டு இப்ப நான் வரேன். அட கடவுளே, அவங்க படிச்சதுக்கு ஃபீஸ் ஏதாவது பாக்கி இருக்கா என்ன? ஐயோ, அவ அந்த கடன் எல்லாம் அடைக்காம தான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டாளா? அதுக்கு அக்கா அந்த காலேஜுக்கு ரெகுலரா போகவே இல்லையே. எப்பயாவது தானே போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் அங்க படிக்கிறதே நிறுத்திட்டால. அப்புறம் எதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்? நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயா முடிவு பண்ண எப்படி? ஏய், நான் சொல்றத முழுசா கேளு. நீங்க இந்த சீரியல் எபிசோடு மாதிரி கதைய சொல்லாம டக்குன்னு விஷயத்த சொல்லுங்க. ஹேய், நம்ம இந்து காலேஜிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்காடி. ஃபர்ஸ்ட் ரேங்கா? பிகாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ரிசல்ட் இப்பதான் வந்துச்சு. நான் பிரின்சிபால பார்த்து தான் வரேன். இது இந்து அக்கா பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் கிடைச்ச பரிசு, கடவுள் கொடுத்த பரிசு. அம்மா, இந்து அக்கா டிகிரி படிக்கிறாங்க, நீங்க எப்பவும் கிண்டல் பண்ணுவீங்களே. இப்ப பாத்தீங்களா, அக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா. ஏய் சுமதி, அந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு இந்து ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகி பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போனது யாருக்கும் தெரியாது. நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க இந்துவோட போட்டோ ஒன்று கேட்டாங்க. போட்டோலாம் எதுக்கு? பேப்பர்ல நியூஸ் கொடுக்கதான், வேற எதுக்கு? இந்து அக்காவோட போட்டோ ஃபிளக்ஸ்ல எல்லா இடத்துலயும் வச்சிருவாங்க. ஏய், நீ இந்துவோட போட்டோ எடுத்துட்டு வா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி இந்துவோட போட்டோவை யாருக்கும் கொடுக்க வேணாம். ஏன், என்னாச்சு? போட்டோ ஒண்ணு கூட இல்லையா? போட்டோலாம் இருக்கு. ஆனா அவ போட்டோவை கொடுக்க எனக்கு தான் விருப்பம் இல்ல. இவ +2 பாஸ் ஆனப்போ ஒரு போட்டோ யாராவது கேட்டிருப்பாங்களா? இல்ல பத்திரிக்கைக்காரன் யாராவது நியூஸ் போட்டானா? அம்மா, அதுக்கு எனக்கு +2ல 50% மார்க் தானே கிடைச்சது. 50% 100% எல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. அந்த போட்டோவை கொடுத்து உனக்கு கிடைக்காத பப்ளிசிட்டி எதுவும் இந்துக்கு தேவையில்ல. நீ என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் நீ வந்துரும். அதனால நம்ம போட்டோ கொடுத்தோம்னா 10 பேர் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அது நம்ம குடும்பத்துக்கும் பெருமை தானே. இங்க பாரியா, போய் உன் வேலையை பார்ப்போம்.
parallel காலேஜ்காரங்க அம்மாட்டு வீட்டுக்கு அக்காவை தேடி போனாங்கன்னா அவங்களா போனாங்கன்னா போகட்டும். நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி வெளியில காட்டிக்க கூடாது. அம்மா ஏன்பா எப்போதுமே இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு பொறாம. இந்து அக்காக்கு ரேங்க் கிடைச்ச விஷயத்த முதல்ல அக்கா கிட்ட தானே சொல்லணும். அதுக்கு கூட இந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. அம்மாடி நீ ஒரு வேலை பண்ணு, நீ இந்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. சீக்கிரம் போ. போ. அம்மாடி ரொம்ப நேரமா உன் போன் ரிங் ஆயிட்டே இருக்குமா. இது உன்னோட போன் தானம்மா? யாருன்னு பாருமா. எங்க அப்பா கால் பண்றாரு. ஹலோ அப்பா. அட வீணாவா? சொல்லு வீணா, என்ன விஷயம்? இல்லையே, எனக்கு எதுவும் தெரியாது. நீ சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்த சொல்லு. நிஜமாவா? அம்மாடி இந்து, என்ன பிரச்சனைமா? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அம்மாடி இந்து. ரோசம்மா. என்னாச்சுமா? என்ன விஷயமா? என்னாச்சு சொல்லுமா. ரோசம்மா, அவர் எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணும். கடவுளே, இந்த பொண்ணு இந்துவுக்கு திடீர்னு என்னாச்சு? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க என்னங்க? என்ன விஷயம் இந்து? என்னாச்சு? என்னங்க? இந்து, இந்து, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இது வீடுன்ற நினைப்பு உங்க ரெண்டு பேருக்கும் இல்லையா? இல்ல திடீர்னு இந்து. அது திடீர்னு. என்ன திடீர்னு? என்ன பிரச்சனை? அருண் மாமாவும் இந்துவும் 6 மாசம் எப்படி வாழணும்னு சாமியார் சொன்னதை மறந்து போன மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்கன்ற நினைப்பு கூட உங்களுக்கு இல்ல போல இருக்கு. ஏன்னா இப்படி? இந்து, அண்ணனுக்கு தான் நினைப்பு இல்லைனா உனக்காவது அந்த நினைப்பு வேண்டாம். நீ பொண்ணு தானே? மது, நீ சொல்ற அளவுக்கு அப்படி எந்த விஷயமும் இங்க நடந்த மாதிரி தெரியலையே. நீ எதுக்காக அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தா தொட்டு பேசுவாங்க, கட்டி பிடிச்சுப்பாங்க, சில சமயம் முத்தம் கூட கொடுத்துப்பாங்க. அது அவங்களோட விருப்பம். இதுல என்ன தப்பு இருக்கு? நாளைக்கு உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்களும் அப்படிதானே இருப்பீங்க. சித்தி, பாட்டி, சாமியார் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு தான் நான் இப்ப சொன்னேன். இந்து இப்படி கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிட்டானா அப்புறம் மாமாக்கு தானே அந்த தோஷம் வரும். புருஷனும் பொண்டாட்டியும் கட்டி பிடிச்சதான் உனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா? நீ போய் வேலையை பாரு அபி. அருண், இந்து, உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த தோஷங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா நீங்க நினைக்காதீங்க. அதுக்காக 2 பேரும் பேசிக்கிறதுனால தோஷம் வந்துருமோன்னு நீங்க நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். அதை புரிஞ்சுக்கங்க. உங்க வேலையை பாருங்க. இந்து, இந்த வீட்ல இப்படி ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்கவே வேண்டாம். ஒன்ன மறந்து இப்படி செய்யறதுக்கு அப்படி என்னதான் நடந்து போச்சு? அம்மா, நான் தெரியாம ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டதும் அது உடனே அவரை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு.
அத சொல்ல ஓடி வந்தப்போ என்னால என் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் அப்படி நடந்துடுச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அருண், அப்படி என்னப்பா மகிழ்ச்சியான செய்தி உன்கிட்ட சொன்னா? இந்து என்கிட்ட சந்தோஷமான விஷயங்கள் எதுவும் சொல்லல. அது எப்படி? அத சொல்றதுக்கு முன்னாடி தான் மாமாவோட கண்ட்ரோலும் போயிடுச்சே. அபி, நீ கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசு. இங்க அருணும் இந்துவும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தது ஏதோ பெரிய குற்றம் மாதிரி பேசிட்டு இருக்க. அதோட தப்பான விஷயம் தான் நீ இப்ப பேசுற வார்த்தைங்க. இங்க பாரு, நீ அந்த விஷயத்தை விடு. இங்க பாரு இந்து, நீ சொல்ல வந்த அந்த சந்தோஷமான விஷயம் என்னம்மா? அதை எங்ககிட்டயே சொல்லு. அத நான் எல்லார்கிட்டயும் சொல்லதான் ஓடி வந்தேன். என்னோட டிகிரி ரிசல்ட் வந்துருச்சு. ஓ, ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்ப, அவ்வளவுதானே? அதான் இவ்ளோ சந்தோஷப்படுறியா? இல்ல, எனக்கு ரேங்க் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க். பிகாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்து. தேங்க்யூ அனந்த் அண்ணா. கடவுள் உன் கூடவே இருக்காருமா. அதான் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்க. இந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினது எங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததுல உனக்கு நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த ஷெனாய் குடும்பத்துக்கு இது ரொம்ப பெருமையான விஷயம். இந்த வீட்ல இப்படி ரேங்க் யாரும் எடுத்ததா எனக்கு தெரியலம்மா. முதல் தடவையா இந்த வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணு ரேங்க் எடுத்திருக்கா. அதுவும் சரிதாம்மா. இங்க ஒரு சில பேர்லாம் காலேஜ் ஹாஸ்டல்ல சுத்திக்கிட்டு ரொம்ப நாள் படிச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ்ல கூட ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின மாதிரி தெரியல. இந்து, இந்த விஷயம் கன்ஃபார்ம்டான நியூஸ் தானே? ஆமாங்க. பேப்பர்ல கொடுக்க என்னோட போட்டோ வேணும்னு இப்பதான் வீணா கால் பண்ண. ஹலோ. ஆமா 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 ஆமா, எங்களுக்கே அந்த நியூஸ் இப்பதான் தெரிஞ்சது. ஓகே, நான் கொண்டு வந்துடுறேன். ஆளை கூட்டிட்டு வந்தா போதும்ல, அதான் நான் பாத்துக்கிறேன். ஓகே. தேசபூமி பத்திரிகையில இருந்து கால் பண்ணாங்க. அருண், நீ இந்துவை பத்திரிகை ஆஃபீஸ் கூட்டிட்டு போனா அவங்க இந்துக்கு நல்லா கவரேஜ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்து ரேங்க் வாங்கின விஷயம் பேப்பர்ல வந்தா ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த பேப்பரை தானே நாமளும் வாங்குறோம். அருண், நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்துவை பத்திரிகை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போப்பா. போய் நியூஸ் கொடுத்துட்டு வாங்க. இப்பவே போறேன். நானும் வரேன்டா. இந்து, தேசபூமி மாதிரி ஒரு பத்திரிகையில நீ வந்தீனா நீ பெரிய ஸ்டார் ஆயிடுவ. எங்களுக்கெல்லாம் ட்ரீட் தந்தாகணும். நீ ஒரு வேலை செய், நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. இந்து, போய் ரெடி ஆயிட்டு வா. அம்மா, பாட்டி, நான் போயிட்டு வரவா? எங்க கிட்ட எதுக்குமா அனுமதி கேக்குற? இனிமே அனுமதி எல்லாம் கேட்கவே வேண்டாம். நாளைக்கு பேப்பர்ல உன்னையும் உன்னை பத்தின விஷயங்களையும் போட்டோவையும் பாக்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். நீ போயிட்டு வாமா. சரி பாட்டி. அவ உங்க 2 பேர்கிட்ட தானே வெளியே போக அனுமதி கேட்டான். சுபத்ரா அத்தை கிட்ட கேட்டாளா? பெர்மிஷன் தான் பாட்டி கொடுத்துட்டாங்கல்ல. இனிமே அதை பத்தி நீ பேசாத. நீங்க வாங்கம்மா. அவளுக்கு ரேங்க் கிடைச்சது இந்த வீட்ல பெருசா கொண்டாடிடுவாங்க போல இருக்கே. அதை எப்படி கொண்டாடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். நடக்க விட்டுருவேனா? நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஓஹோ, அவளுக்கு ரேங்க் கிடைச்சிருச்சா? ஆமா, பிகாம் ஃபர்ஸ்ட் ரேங்க். நம்ம கிளப்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இந்து நல்லா மேக்கப் பண்ணி நம்ம கிளப்பு கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடாது? அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்க கூடாது அத்தை. இந்துவுக்கு ரேங்க் கிடைச்சப்போ பாட்டி எங்களை கிண்டல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தருக்கு மட்டும்தானே கிடைக்கும். ஆனா அவளுக்கு எப்படி கிடைச்சதான் தான் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை காப்பி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எங்களுக்குலாம் அந்த பழக்கம் இல்லப்பா. சுபத்ரா, இந்துவுக்கு முன்னாடி வச்சுதான் உன் மாமியாரு உன் பொண்ணையும் என் பொண்ணையும் மட்டன் தட்டி பேசியிருக்காங்க.
இதுக்கு பதில் கொடுக்க எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. உன்னையும் அண்ணனையும் நினச்சிதான் நான் சும்மா இருக்கேன். பாட்டி சொன்னது உங்களுக்கு கவலையா இருக்கா? அது அம்மா, எங்களுக்கு அவமானமா இருந்துச்சு. நாளைக்கு அவளோட பேரும் போட்டோவும் பேப்பர்ல வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் அத்தை. இதுல இவங்க அவமானப்படுறது மட்டும் இல்ல விஷயம். அம்பாட்டு வீட்டு மருமக தான் இந்துன்னு அதுக்கப்புறம் ஊரு முழுக்க தெரிஞ்சிரும்ல. இந்துக்கு இது வரைக்கும் நம்ம கொடுக்காத பப்ளிசிட்டி இந்த ஒரே ஒரு நியூஸ் மூலமா அவளுக்கு கிடைச்சிரும்ன்றது கன்ஃபார்ம். இப்போ பத்திரிக்கை ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆமா, பார்வதி இந்துவை அருண் அப்புறம் அனந்தனோட சேர்த்து வற்புறுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. போறதுக்கு முன்னாடி அத்தை கிட்ட கேட்டுட்டு போங்கன்னு நான் சொன்னேன். பார்வதி சித்தி அதுக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சுபத்ரா, பார்வதி இப்பெல்லாம் ரொம்ப தான் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அவ எதுக்கு உன்னை ஓவர்டேக் பண்ண பாக்குறா? உன்கிட்ட கேட்காம இந்து அருண் அனந்தனோட போனது பார்வதி சொன்னதுனாலதான். பார்வதியோட வாழை கட் பண்ணலனா அது உனக்கு தூக்கு கயிறா மாறிடும். அம்மா, அந்த இடத்துல நீங்க இல்லைன்ற நியாயத்தை சொல்லிதான் அவங்க கிளம்பி போனாங்க. சுபத்ரா, இந்துவோட போட்டோவும் நியூஸும் பேப்பர்ல வர்றத நீ தடுத்து நிறுத்தணும். அம்பாட்டு மருமகளோட ஹிஸ்டரியும் ஜாகிரபியும் ஊர் முழுக்க தெரிஞ்சிச்சுன்னு வை, அப்புறம் நம்ம யாரும் வெளியே தலை காட்ட முடியாது. பத்திரிக்கை ஆளுங்க ஏதாவது ஒரு டாபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்துவோட போட்டோவும் நியூஸும் பத்திரிக்கையில வராம இருக்க நீங்க தான் ஏதாவது செய்யணும் அத்தை. இந்துவோட நியூஸும் ஹிஸ்டரி எல்லாம் எந்த நியூஸ்லயுமே வரவே வராது. இவங்க பத்திரிக்கை ஆபீஸ்க்கு போறதுனால பத்திரிக்கைக்காரங்க பேரையும் போட்டோவையும் போடுவாங்களா என்ன? யூனிவர்சிட்டி ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான்ல, எப்படியும் அந்த நியூஸ் வந்துரும். அவங்க எந்த பத்திரிக்கை ஆபீஸ்க்கு போயிருக்காங்க? தேசபூமி பத்திரிக்கைக்கு தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க இந்துவை கூப்பிட்டது இந்து இந்த வீட்டு மருமகன் தெரிஞ்சதுனாலயே தான் இருக்கும். நம்ம பிசினஸோட ஆட் எல்லாத்தையும் தேசபூமியில தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்துவை பத்தி ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போட்டோ நியூஸ் எல்லாம் நான் கொடுக்க வைக்கிறேன். நானு பாரு, இதை எப்படி டீல் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். Hello, madam. First, I would like to congratulate your daughter-in-law. உங்க மருமக பிகாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆயிருக்காங்களே, ஷெனாய் குரூப்க்கு ஒரு கோல்டன் ஃபிகர் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன மேடம் கால் பண்ணிருக்கீங்க? அருணும் இந்துவும் அங்க வந்தாங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். அவங்க இங்க எப்போவோ வந்துட்டாங்களே. இந்துலேகாவை பத்தி ஒரு ஸ்டோரி எடுத்ததும் அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன ஸ்டோரி எழுதுனீங்க? அந்த பொண்ணோட வாழ்க்கையே பெரிய ஸ்டோரி தான் மேடம். காலேஜுக்கு போக முடியாம பால் வியாபாரம் செஞ்சு வீட்லயே படிச்சு சாதிச்சிட்டாங்களே மேடம். நல்ல ஸ்கோப் இருக்கு மேடம். நீங்க அதை கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களா? அதை நாங்க எப்படி கொடுக்காம இருக்க முடியும் மேடம்? உங்க ஃபேமிலி இந்துக்கு பண்ண சப்போர்ட்டை நாங்க எப்படி வெளியே சொல்லாம இருக்க முடியும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, ஷெனாய் குரூப்போட ஆட் எல்லாம் வழக்கமா எங்களுக்கு தானே கொடுக்குறீங்க. நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் மேடம். அதனால சிட்டி பேஜ்ல இந்துவை பத்தி ஒரு பெரிய ஸ்டோரியே வரப்போது பாருங்க. மிஸ்டர் வேணுகோபால், நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த ஸ்டோரிய நீங்க கொடுக்கவே வேண்டாம். என்ன என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? பத்திரிக்கையில ஸ்டோரி வந்ததுன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் தானே? ஷெனாய் குரூப் கிடைச்ச ஒரு பெரிய இமேஜ் தானே இந்துலேகா. அப்புறம் ஏன் அதை கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க? மிஸ்டர் வேணுகோபால், நான் இப்ப சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. நாளைக்கு உங்க தேசபூமி பத்திரிக்கையில இருந்து இந்துவை பத்தின விஷயம் எதுவுமே அதுல வரக்கூடாது. அப்படி நீங்க மீறி செஞ்சீங்க, எங்க கம்பெனில இருந்து கொடுக்கிற எந்த விதமான ஆடையும் உங்க கம்பெனிக்கு தரமாட்டோம். ஷெனாய் கம்பெனியோட ஆடுக்காக இங்க ஏகப்பட்ட பேர் லைன்ல நிக்கிறாங்க. அத நீங்க மறந்துடாதீங்க. ஐயோ மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொன்னா போதும், நான் அப்படியே பண்ணிடுறேன். இந்து சொல்லி நீங்க ரெடி பண்ண அந்த ஸ்டோரிஸ் எதுவுமே வரக்கூடாது. என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன். இதனடா பெரிய தொல்லையா போச்சு. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
எப்போவுமே எனக்கு வாங்கி தர மாட்டேன்னு தான் நினச்சேன். சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? வீல் சேர் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுங்க. சந்தோஷத்தினால ஒரு ஆனந்த கண்ணீர் பாயுது. ஆஹா, இது எப்ப நடந்துச்சு? இது மாமாவோட பெரிய ஆசையாச்சே. இனி வீட்டுக்கு வெளியே கூட சுத்தி வரலாம்ல. உங்களுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா, இதை இவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு திடீர்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இவ்வளவு நாள் படுத்த படிக்கையா தானே இருந்தாரு, இனிமே அங்கங்க சுத்தி பார்க்கட்டும். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கப்பா. இத்தனை நாளா லட்சுமி தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா. இனிமேதான் எனக்கு கஷ்டம். உங்களை நான் எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்? அப்பாவை பாத்துக்க ஒரு மெயின் நர்ஸ் வச்சுக்கிறேன்னு சொன்னல, நீ தான் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. நியூஸ் பேப்பர்ல போட்டோ நியூஸ் வரதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நம்மளோட இலக்கை நோக்கி போகணும். ஒரு பால்கார பெண்ணா வாழ்க்கையை ஆரம்பிச்சு பல சோதனைகளை கடந்து ஒரு ஏழை பெண் அடைஞ்ச உண்மையான வெற்றி தான் இது. இது ஒரு ஆட் நியூஸ் தானே. இப்படி ஒரு நியூஸை கொடுக்கணும்னா பல லட்சம் செலவாகும்ல. அததான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரே ஒரு ஆள் தான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸாவும் கிளாஸ்மேட்ஸாவும் மாறி இருக்காரு. நீ யார பத்தி சொல்ற? யார் அந்த ஆளு? அருண் ஷெனாய். இந்துக்காக பேப்பர்ல வந்த ஆட் நியூஸ் நீதான் கொடுத்தியா? நானா? இது பாருப்பா, உண்மை ஓப்பனா சொல்லு. இது உண்மை இல்லாம அம்மா உங்ககிட்ட இப்படி கேட்க மாட்டாங்கன்னு தெரியும்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.